ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான தீபாவளி ஸ்பெஷல் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சக்கரை பலகாரம் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு ஊற வச்சு எடுக்கிறதுக்காக 750 கிராம் சிவப்பு பச்சை அரிசியை எடுத்திருக்கிறேன். இதோட தேவையான அளவு தண்ணி சேர்த்து 3 ஹவர்ஸுக்கு ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுவோம். 3 ஹவர்ஸ் ஊறின அரிசியை கழுவி எடுத்து தண்ணி ஏதும் இல்லாமல் நல்லா வடித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்செடுத்து கொள்ள வேணும். அரிசியை நல்லா பவுடராக அரைச்செடுத்தாச்சு. இனி அரைச்செடுத்து கொள்ளுவோம். விருப்பமண்டா சிவப்பு பச்சை அரிசிக்கு பதிலாக வெள்ளை பச்சை அரிசியையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். கையால் ப்ரெஸ் பண்ணாமல் மாவை மட்டும் அரைச்செடுத்துட்டு மிச்சமாக வர்ற குறுநலை ரிமூவ் பண்ணி கொள்கிறேன். அடுத்ததாக அரைச்செடுத்த மாவோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்புத்தூளையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலங்காய் பவுடரையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இனி சர்க்கரை பாக காய்ச்சறதுக்காக 600 கிராம் சர்க்கரையோட 200 மில்லிலீட்டர் ஹாட் வாட்டர் சேர்த்து சர்க்கரை கரைஞ்சதும் வடிச்செடுத்து கொள்ளலாம். சர்க்கரையில் டஸ்ட் ஏதும் இல்லாட்டிக்கு இப்படி ஹாட் வாட்டரில் ஊற வச்சு வடிக்க தேவையில்லை. டிரெக்டாக சர்க்கரையையும் நார்மல் வாட்டரையும் சேர்த்து பாகு காய்ச்சி கொள்ளுங்க. வடிச்செடுத்த சர்க்கரையை பேன் ஒன்றில் சேர்த்து குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொண்டு காய்ச்சி எடுக்க வேணும். சரிக்கிற வாசி வற்றி நல்ல திக்கான பதம் வரும் வரைக்கும் காய்ச்சி கொள்ளுவோம். முக்கால் வாசிக்கு வத்தின பிறகு பாகு கொதிச்சு ஊத்துப்பட பார்க்கும். ஸோ இனி குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு காய்ச்சி கொள்ளுங்க. சர்க்கரை பாகு சரியான பதத்தில் இருக்குதாண்டு நார்மல் வாட்டரில் ஊற்றி பார்க்கும்போது தண்ணியோடு சேர்ந்து கரையாமல் தனியாக உருண்டு வர வேணும். சரியான பதத்தில் பாகு இன்னும் வரல. ஸோ இன்னும் கொஞ்சம் திக்காகும் வரைக்கும் காய்ச்சி கொள்ளுவோம். சர்க்கரை பாகு சரிக்கிற வாசி வற்றி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக சேர்த்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுவோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் தண்ணியோடு சேர்ந்து கரையாமல் அப்படியே உருண்டு வருது. இனி குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அரிசி மாவோட சர்க்கரை பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுவோம். சர்க்கரை பாகை கூடுதலாக சேர்த்தா தண்ணித்தன்மையாகி ஒன்றுமே செய்ய இல்லாமல் போயிடும். ஸோ அளவுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுங்க. சூடாறினதும் கையால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்கிறேன். ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 2-3 ட்ராப்ஸ் கோகோனட் ஆயிலை மேலால் பூசிக்கொண்டு 30 மினிட்ஸ் ஒரு மூடியால் மூடி செட் ஆகிறதுக்காக விட வேணும்.
30 மினிட்ஸுக்கு பிறகு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை பூசிக்கொண்டு மாவை எடுத்து ஒவ்வொரு பலகாரமாக தட்டி எடுத்து கொள்கிறேன். உள்ள பச்சையாக இல்லாமல் நல்லா வேகிறதுக்காக மெல்லிசாக தட்டி எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்ததாக ஃப்ரை பேன் ஒன்றில் தேவையான அளவு கோகோனட் ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு ஒவ்வொரு பலகாரமாக சேர்த்து பொரிச்செடுத்து கொள்ளுவோம். பலகாரம் பெருசாக டபுள் ஆகி வர்றதுக்காக எண்ணெயை மேலால் இப்படி ஊற்றி விட்டு கொள்ளுங்க. குக்கரை லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டே ஃப்ரை பண்ண வேணும். இல்லாட்டிக்கு மேலால் நல்லா வேகி உள்ள பச்சையாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கொண்டா சரி. இதே போல எல்லா பலகாரத்தையும் பொரிச்செடுத்து கொள்ளலாம். வாவ், சூப்பர் டேஸ்டியான தீபாவளி ஸ்பெஷல் ஸ்ரீலங்கன் ஸ்டைல் சக்கரை பலகாரம் ரெடி ஆயிட்டுது. இதை பார்த்தாலே தெரியும், வெளியில் கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக, டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். அனைவருக்கும் எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.